வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கோயில் பயணமாக ஒரு பெருமா கோயிலுக்கு தான் போகிறோம். முதல்ல நம்ம ஊரில் இருக்க பெருமா கோயிலில் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை அதிகாலையிலேயே தொடங்கிட்டோம். நம்ம போகிற வழியிலேயே ஒரு அற்புதமான கருடாழ்வாரோட சிலையை பார்த்தோம். அவரை வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்குகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சேந்தமங்கலம் பகுதியில் இருந்து புதன் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நைனாமலைக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். புதன் சந்தையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் நைனாமலை அடிவாரம் உள்ளது. இது ஒரு மலைக்கோயில். செங்குத்தான மலைகளோட உச்சியில் பெருமாளிங்க காட்சி தராரு. மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள்னாவே ரொம்ப விசேஷமானதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சின்ன திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நைனாமலை உச்சிக்கு தான் நம்ம போகிறோம். நைனாமலை அடிவாரத்தில் அடிவார கோயிலும் ஆஞ்சநேயரோட சன்னதியும் இருக்குது. இங்கு மலை காவல் தெய்வமாக ஐயனோட சன்னதியும் இருக்குது. மலை ஏறுவதற்கு முன்னாடி இங்கே மலை அடிவார கோயிலில் இருக்கக்கூடிய ஐயனை வணங்கிட்டும் ஆஞ்சநேயரை வணங்கிட்டும் நம்ம பயணத்தை தொடங்கலாம். இங்கே ஐயன் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயரோட சன்னதி இருக்குது. ஆஞ்சநேயரை வணங்கிட்டு மேலே கடைகள் எதுவும் கிடையாததுனால தேவையான பொருட்களை வாங்கிட்டு நம்ம இந்த மலையை ஏற தொடங்கலாம். மிக செங்குத்தான உயரமான இந்த நைனாமலைங்கிறது 2600 அடி உயரம் கொண்டது. சுமார் 3000 படிக்கட்டுகளை, அதாவது ரொம்பவும் குறுகிய செங்குத்தான படிக்கட்டுகளை கொண்ட மலை. அதனால் மலை ஏறுவதற்கு முன்னாடி தேவையான தண்ணீரையும் தேவையான சில உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு மலை ஏற தொடங்குங்க. நம்ம மலை ஏற தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சிறிய மண்டபம் போன்ற பகுதி தென்பட்டது. இது ரொம்பவும் பழமையானதாகவும் இடிந்த நிலையிலும் காணப்பட்டது. இங்கேயும் ஏதாவது சிறிய அளவில் மண்டபம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மலை ஏறின கொஞ்சம் தூரத்திலேயே கீழே இருக்கக்கூடிய ஊர் ரொம்ப சின்ன சின்ன பகுதிகளாக தெரிய தொடங்குச்சு. தொடர்ந்து நம்ம மலை ஏற தொடங்கணும். பல்லவர் காலத்திலேயே கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த நைனாமலை பெருமா கோயில் பிற்காலத்தில் 17ஆம் நூற்றாண்டில் நாமக்கல் சேந்தமங்கலம் பகுதியை ஆட்சி பண்ணின ராஜகம்பளத்து நாயக்கர் வம்சத்தைச் சேர்ந்த ராமச்சந்திர நாயக்கரால் இந்த கோயிலோட பல பகுதிகள் புதிதாக கட்டப்பட்டு புனரமைக்கப்பட்டு அற்புதமான ஒரு கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு. இதிகாச காலத்திற்கும் முற்பட்டதாக கருதப்படும் இந்த கோயில் இந்திரஜாலம், பத்மஜாலம், யாதவ ஜாலம் மற்றும் நைனாஜாலம் போன்ற வார்த்தைகளால் இந்த கோயிலோட பலம் பெருமையானது தெரிய வருது. அப்படிப்பட்ட இந்த கோயிலானது இந்திரனாலும் சூரிய பகவானாலும் நேரடியாக வணங்கப்படும் ஒரு தலமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ஏற தொடங்கின கொஞ்ச தூரத்திலேயே கோயிலுக்கு பயன்படுத்தப்படும் பெரிய கல் தூண்களானது காணப்பட்டுச்சு. கொஞ்சம் தூரம் ஏறி பார்க்கும் பொழுது இந்த கோயிலில் ஒரு அற்புதமான கல் மண்டபம் ஒன்று கீழ்ப்புறத்தில் கட்டப்பட்டு இருந்துச்சு. இந்த கல் மண்டபத்தில் உட்புறத்தில் சென்று பார்த்த பொழுது சன்னதியில் எந்த கடவுளோட சிலைகளும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தூண்களில் அற்புதமான பல சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தது. கோயிலோட கர்ப்ப கிரகத்தில் பார்க்கும் பொழுது நிலைவாசலில் கோயிலுக்கே உரித்தான கஜலட்சுமியோட கல் சிற்பம் அற்புதமாக செதுக்கப்பட்டிருந்துச்சு. உட்புறத்தில் இருந்த தெய்வம் என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம அதை பார்த்துட்டு மேற்கொண்டு மலை ஏற தொடங்கணும். இந்த மலையோட பல பகுதிகளில் இந்த கோயிலுக்கு கொடையடைத்தவர்களோட
கல்வெட்டு தூண்களையும் நம்மால் பார்க்க முடிஞ்சு. இந்த கோயில் திருப்பதிக்கு நிகரான வரங்களை தரக்கூடிய ஒரு கோயில். மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த கோயிலின் மூலவரான ஸ்ரீ வரதராஜ பெருமாள். இந்த கோயில் சின்ன திருப்பதி அப்படின்னும் அழைக்கப்படுது. நம்ம மலை ஏறிக்கிட்டு இருக்கப்பயே அங்கே சில நண்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது கோயிலுக்காக நியமிக்கப்பட்டவர்களில் அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்களே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு நம்மோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். மலையோட பாதி தூரத்தை நம்ம கடந்த பிறகு மலையின் ஒரு பகுதியில் கஜலட்சுமியோட முகப்பு மண்டப தூணும் ஒரு லிங்க முத்திரையும் காணப்பட்டுச்சு. இதை தாண்டி நம்ம போய் பார்க்குறப்போ இந்த கோயிலோட முக்கியமான ஒரு சுனையான அருவாபாலியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த கோயிலில் 108க்கும் மேற்பட்ட சுனைகள் இருந்ததாகவும், அதாவது தீர்த்தங்கள் இருந்ததாகவும், அவை பின்னாட்களில் வற்றி அழிஞ்சு இப்போ வெறும் 3 சுனைகள் மட்டும்தான் இருக்குது. அது அணையாபாலி, அருவாபாலி மற்றும் பெரிய பாலி. இந்த 3 சுனைகள் மட்டும்தான் இப்போ கால வெள்ளத்தை கடந்தும் இங்கே இருக்குது. இந்த மலையோட இயற்கை காட்சிகளையும் பூக்களையும் ரசித்தபடியே நம்ம மலையேற தொடங்கணும். மலையில் இங்கே முக்கியமான பாதுகாவலர்களாக நிறைய குரங்கு கூட்டமே இருக்குது. அதனால் பொருட்களை கொண்டு செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக கொண்டு செல்லுங்க. மலையோட பாதி உயரத்தை தாண்டிய பிறகு நமக்கு மலையோட கோபுரமும் மலையோட கோயிலும் காட்சி தந்துச்சு. மலையில் பல பேர் உடற்பயிற்சி முறையிலையும் மலை ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. மலையோட பாதி உயரத்துக்கு மேலே போன பிறகு தான் நம்ம மலை கோயிலையே பார்க்க முடியும். இப்படி மலை கோயிலை பார்க்குற இடத்துல ஒரு அற்புதமான வழுக்குப்பாறைங்கிற ஒரு இடம் ஒன்றும் இருக்குது. இங்கே இருந்து இயற்கை காட்சியில் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருந்துச்சு. அதை நீங்களும் பாருங்கள். இதற்கு பக்கத்திலேயே மலையோட மற்றொரு சுனையும் இங்கே தான் இருக்குது. இந்த சுனைக்கு பக்கத்திலேயே மலையோட பழமையானதொரு கல் மண்டபமும் அமைஞ்சிருக்கதா சொன்னாங்க. நம்ம அடுத்து கொஞ்சம் தூரம் ஏறின உடனேயே அந்த கல் மண்டபத்தை நம்மால் பார்க்க முடிஞ்சது. இப்போ மலையோட ஒரு முக்கியமான பகுதியான கல் மண்டபத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். அந்த காலகட்டங்களில் இந்த கல் மண்டபம் இங்கே ஒரு மிகப்பெரிய பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதற்கான ஆதாரங்களாக இங்கே இருக்கக்கூடிய நீர் சேகரிப்பு தொட்டிகளும், இந்த மண்டபத்தில் முகப்பு பகுதியில் கிருஷ்ணரோட சிற்பமும் அனுமானோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. உட்பகுதியில் நாயக்க மன்னர்களோட இந்த கோயிலை கட்டின அரசர்களோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கு தவம் செய்த முனிவர்களோட சிற்பமும் இந்த கல் மண்டபத்தில் செதுக்கப்பட்டிருக்கு. இது பல நாட்கள் பல்வேறு வகையில் பயன்பட்டதுக்கு அறிகுறியாக இந்த மண்டபத்திற்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய சுனை ஒன்றையும் அமைச்சிருக்காங்க. அதே போல் கல்லினால் அமைந்த உரல் போன்ற அமைப்பும் இந்த மண்டபத்திற்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இந்த கல் மண்டபத்தை தாண்டி ஒரு சிறிய அளவிலான 4 கால் மண்டபமும் இங்கே இருக்குது. இப்போ இந்த கோயிலோட ஸ்தல வரலாற்றையும், இந்த கோயிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுங்கிற விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். கணபதி சித்தர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரமண மகரிஷியோட சீடரானவர் பிற்காலத்தில் நயன மகரிஷின்னு அழைக்கப்பட்டார். இவர் இந்த கோயிலில் தவம் செய்து பெருமாளை காட்சி கண்டதாகவும், இவரோட ஜீவசமாதி இந்த மலையிலேயே அமைஞ்சிருப்பதனால இந்த மலைக்கு நயனா மலைன்னு பேர் வந்ததாகவும், தெலுங்கு பேசும் நாயக்க மக்களால் இந்த மலையில் இருக்கக்கூடிய இறைவன்
நைனா, அதாவது அப்பான்னு அழைக்கப்பட்டதுனால இந்த மலைக்கு நைனா மலைங்கிற பேர் வந்ததாகவும் இருவேறு காரணங்களை குறிப்பிடுறாங்க. இந்த மலையில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். இவர் திருப்பதி வெங்கடாஜ பெருமாளைப் போலவே நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடியவர். இப்போ ஏறக்குறைய நம்ம மலையோட உச்சி பகுதியை நெருங்கிட்டோம். உச்சி பகுதிக்கு பக்கத்திலேயே ஒரு அற்புதமான ஆலமரம் ஒன்றும் பறந்து விரிஞ்சு காணப்படுது. இந்த ஆலமரத்தை தாண்டினமே நம்ம கோயிலை அடைஞ்சிடலாம். இங்கே இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் ரொம்ப குறுகிய படிக்கட்டுகள்னால மலை ஏறுவது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சமீபத்தில் அமைக்கப்பட்ட வண்டி வரும்படியான பாதை வழியே வந்தோம்னா அந்த பாதையிலேருந்து சுமார் 150 படிக்கட்டுகள் மட்டுமே ஏறி நம்ம மலையோட உச்சியை அடையும்படியாக இங்கே பாதை அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். மலையோட உச்சி பகுதியை அடைவதற்கு கொஞ்ச தூரத்திலேயே ஒரு அற்புதமான பார்க்குற இடம் ஒன்று இருக்குது. இங்கே இருந்து இந்த மலையோட அழகை நம்மால் அற்புதமாக பார்க்க முடியும். அமைதியான சூழ்நிலை மலையிலிருந்து இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு அற்புதமாக காட்சி தருது. இந்த மலையில் பல்வேறு சித்தர்களும் ரிஷிகளும் தவம் செய்திருக்காங்க. அதில் முக்கியமானவராக நயன மகரிஷி விளங்குறாரு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கல்மண்டப படுக்கையில் படுகை ஜடாமுனி சித்தரும் பிராண தீபிகை சித்தரும் குருலிங்க சித்தர் போன்ற சித்தர்களோட உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சித்தர்களும் இந்த இடத்துல தவம் செய்து இறைவனை அடைஞ்சிருக்காங்கங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ மலையோட உச்சி பகுதிக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய சுனை ஒன்று காணப்படுது. இதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய சுனைப்பகுதி. மழைக்காலங்களில் இதில் நீர் நிரம்பி காணப்படும். இது ஒரு முக்கியமான சுனைப்பகுதி. வாங்க உள்புறம் போய் இந்த சுனையை பார்க்கலாம். அந்த காலகட்டங்களில் நீர் தேவைகளை இந்த சுனைகள் மூலமாக தான் சரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துக்கிட்டேயே பழமையான கல் படுக்கைகளும் கல் அமைப்புகளும் காணப்படுது. இந்த மாதிரி அமைதியான இடத்துல இருந்து தான் முனிவர்களும் சித்தர்களும் தவம் செய்து இறைவனடியே சேர்ந்திருக்காங்க. நம்ம இப்போ மலையோட உச்சி பகுதியை அடைஞ்சிட்டோம். மலையோட முகப்பு பகுதி ஒரு அற்புதமான சொர்க்க வாசல் போலவே காட்சி தருது. இப்போது அது வழியாக நம்ம மலையோட கோயிலோட உட்பகுதிக்கு செல்லலாம். கோயிலோட உட்பகுதிக்கு முன்னாடியிலேயே ஒரு பெரிய கல் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கல் மண்டபத்தில் தான் பல்வேறு சித்தர்களோட சிற்பங்களும் விநாயகர், கிருஷ்ணர், ஹனுமாரோட சிற்பமும் இங்கே இருக்கக்கூடிய கல் தூண்களில் செதுக்கப்பட்டிருக்கு. முழுவதும் கல்லினாலேயே இந்த மண்டபமானது அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ உயரமான இடத்துல இப்படி அற்புதமானதொரு மண்டபத்தை அமைச்சிருக்காங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நம்ம நைனா மலை கோயிலை பார்க்குறோம். அப்படி ஒரு அற்புதமான காட்சி. சுமார் 120 அடி நீளம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பாறை மேலே ஒரு அற்புதமான கல் கோயிலாக இந்த நைனா வரதராஜ பெருமாள் கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பக்கப்பகுதியிலேயே கல் மண்டபம் போன்ற மடப்பள்ளியை அமைச்சிருக்காங்க. மலை உச்சிக்கு போகிறதுக்கு சில படிகளுக்கு முன்னாடியே இந்த மலையோட கீழ்ப்பகுதியில் நம்மளை அருள்பாவிக்கும் வகையில் ஸ்ரீ ஆஞ்சநேயரோட புடைப்பு சிற்பம் ஒன்றும் காணப்படுது. இதுதான் அந்த ஆஞ்சநேயரோட புடைப்பு சிற்பம். ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு நம்ம மலை ஏற தொடங்கலாம்.
இதற்கு பக்கப்பகுதியில் ராமரை வணங்கும்படியான ஆஞ்சநேயரோட ஒரு சிறிய சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவிச்சு அவரை வணங்கிட்டு நம்ம மலையோட உச்சி பகுதிக்கு போகலாம். சில படிகள் ஏறின உடனேயே மலையோட இடதுபுறத்தில் ஒரு சிறிய சன்னதி இருக்குது. இதுதான் பழமையான முறையில் வணங்கப்பட்ட நைனாமலை பெருமாளோட ஒரு சிற்பமும் அம்மனோட சிற்பமும் வெளிப்புறத்தில் ஆண்டாளம்மையோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. இவங்களையும் வணங்கிட்டு நம்ம மலை உச்சியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம். சுற்றி இருக்கிற பகுதி எல்லாமே நாமக்கல் மாவட்டம். சுற்றி தெரியுது பாருங்க, இது எல்லாமே நாமக்கல் தான். இது சுமார் 2600 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பெருமாள் கோயில். இப்படிப்பட்ட ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கோயிலோட முன்புறத்திலேயே கருடாழ்வார் கருட தூணுக்கு கீழே பெரிய பாதத்துடன் பெருமாளை சேவிக்கும் வகையில் ஒரு அற்புதமான சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கு. இது சன்னதிக்கு நேர் எதிர்த்தாப்போலேயே கருடாழ்வாரோட சிற்பம் இருக்குது. பல நாட்கள்லையும் இங்கு பூஜை நடக்கும் பொழுது கருடாழ்வார் வந்து இந்த பெருமாளை தரிசிப்பதா இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த சன்னதியில் ஸ்ரீ குவலயவல்லி சமேதவ ஸ்ரீ வரதராஜ பெருமாளாக பெருமாள் காட்சி தராரு. இந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே அம்மாளோட சன்னதி இருக்குது. இதில் குவலயவல்லி தாயார் காட்சி தர்றாங்க. மேலும் இந்த கோயிலோட ஸ்தல மரமாக நெல்லி மரமானது காணப்படுது. இந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே தமிழ் திரைமுறை பாடிய ஆண்டாளுக்கு தனியாக ஒரு சன்னதியும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அது போக இங்கே இருக்கக்கூடிய மகா மண்டபத்தில் ராமர், சீதை, லட்சுமணரோட காட்சி தர்றாரு. அவர்களுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ வேணுகோபால சுவாமியும் சன்னதி தனியாகவும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மண்டபங்களில் நயன மகரிஷியோட தவம் செய்யும் காட்சியும் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு. இங்கு எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டு மலை உச்சியில் இருந்து பார்க்கும் பொழுது அப்படி ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு நம்ம மலை இறங்க தொடங்கினோம். வாரத்தின் புதன் சனிக்கிழமைகளிலும் மாதத்தில் புரட்டாசி மாதம் முழுவதுமாக திறந்திருக்கும் இந்த கோயில் புரட்டாசி சனி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. அவர்களோட காய்கறிகளை இங்கே படைச்சு அதை வீட்டுக்கு கொண்டு போய் சமையல் செய்கிறாங்க. புரட்டாசி மாதம் இந்த கோயிலில் அப்படி ஒரு திருவிழா கூட்டமாகவே இருக்கும். வருடத்தில் 6 மாதங்கள் சூரிய பகவான் இங்கே இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணுவதாகவும் ஐதீகம். இந்திர பகவான் இந்த கோயிலை இடி ரூபத்தில் தரிசனம் பண்ணுவதாகவும் ஒரு ஐதீகம். திருப்பதிக்கு நிகரான இப்படிப்பட்ட ஒரு கோயிலை நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னும் இது போன்ற நல்ல கோயில் மற்றும் பயண சம்பந்தமான வீடியோக்களை பதிவிடுவதற்கு
தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தாருங்கள் நண்பர்களே. இன்னும் இது போன்றதொரு நல்லதொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RR. நன்றி நண்பர்களே.